வன்னியர்கள் ஆள தகுதியற்றவர்களாம், அவர்களுக்கு அரசியல் தெரியாதாம், அவர்கள் அறிவற்றவர்களாம், ஒற்றுமை இல்லாதவர்களாம். என்ன? எவன் சொன்னது? இந்த நாட்டை மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கும் காங்கிரசும் திமுகவும் அண்ணா திமுகவும் இவர்கள் தான் சொல்லுகிறார்கள் மன்னா. ஆள தகுதியற்றவர்கள், அரசியல் தெரியாதவர்கள், அறிவற்றவர்கள், ஒற்றுமை இல்லாதவர்கள். விக்கெட்டும் வெற்றி முரசு கொட்டி நவரத்னங்கள் பொறிக்கப்பட்ட தங்க சிம்மாசனத்திலே அமர்ந்து நாட்டை ஆண்டவர்கள் வன்னியர்கள். சேர, சோழ, பாண்டிய, பல்லவ, சம்புராய மன்னர்களின் வழித்தோன்றர்கள் நாம். படை நடத்தி பாராண்ட படைத்தளபதிகள், நாற்படை வீரர்கள் வன்னியர்கள். போரிடும் பெரும்படை பள்ளிவாழ் போர்ப்படை என்ற வரிகள் வன்னியர் வீரத்தை பறைசாற்றும். இந்த நாட்டை ஆண்டு மக்களை காத்து தியாகங்கள் செய்து அதர்மம் அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தியவர்கள் வீர வன்னியர் பரம்பரையினர். அடங்க மறுத்த சிங்களமன் மகிபாலனை அடக்கி சிறைபிடித்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் சாகுமறையில் சிறை நடத்த வீர வன்னிய சோழ மன்னன் அவன் வன்னியன். 2000 ஆண்டிற்கு முன் இமயமலையில் புலிக்கொடி நாட்டி காவிரி அன்னைக்கு கல்லணை எடுத்தானே கரிகால் பெருவளத்தான் அவன் வன்னியன். கங்கை வரை படை நடத்தி கடாரம் வென்று இலங்கையும் தன் குடையின் கீழ் ஆட்சி செய்த ராஜேந்திர சோழன் அவன் வன்னியன். சென்னியப்ப நாயக்கன் பட்டினத்தில் ராஜாங்கம் செய்த பல்லவகுல மன்னன் கந்தப்பராசன் அவன் வன்னியன் அல்லவா? திருமயிலை முதல் கடல் மல்லை காஞ்சி வரை தொண்டை நாடு முழுவதும் ஆண்ட பல்லவகுல மன்னன் நந்திவர்மன் அவன் வன்னியன் அல்லவா? பாண்டை நகர் கோட்டை அமைத்து வீரத்திற்கு ஒரு விலை நலமாய் விளங்கிய மாமன்னன் கருணாகர தொண்டமான் அவன் வன்னியன் அல்லவா? திருவண்ணாமலை நகராண்டு திருவண்ணாமலை கோபுரம் கட்டிய சோழகுல மன்னன் வல்லாளராசன் அவன் வன்னியன் அல்லவா? சிதம்பரம் நடராஜர் கோவில் அமைத்த ரண்யவர்மன் வன்னியன். மலையை குடைந்து குகை கோவில் கட்டி மகுடம் ஏற்று காஞ்சிப்பட்டினம் ஆண்ட நரசிம்ம பல்லவன் அவன் வன்னியர் அல்லவா? வன்னியர்களால தெரியாதவர்களா? கம்பனுக்கு கை கொடுத்த ஓரங்கள் நாட்டு பிரதாபருத்தி வன்னியன். உத்தம நீதி பட்டம் பெற்று அரசாணை செய்த தூசி ஆதிநாயக நீலாங்கரையான் வன்னியன். கரையெழு வள்ளல்களான பாரி, ஓரி, ஆய், அண்டிரன், காரி, வேகன் மற்றும் தகுடூராம் தர்மபுரியை ஆண்டு அவ்வைக்கு நெல்லிக்கனி அளித்த செம்மல் அதிகமார் இவர்கள் எல்லாம் வன்னியர்கள் அல்லவா? செங்கற்பட்டை அடுத்த திருவிடைச்சூரில் கோட்டை அமைத்து கிருஷ்ணதேவராயலை எதிர்த்து போரிட்டு வாழ்ந்த காந்தவராயன் சேந்தவராயன் இவர்களும் வன்னியர்கள்.